இதை கோட்டையே கட்டப்பட்டு கிட்கந்தாபுரி என்று பெயரிட்டு ஒரு குகையிலே இரு சிங்கங்கள் கத்திட்டு வாழ்வாங்கு வாழ்வது போன்று இந்த வீர வாலியும் என் அருமை தம்பி சுக்ரீவனும் இந்த நாட்டிலே 72 வெள்ளரமான சேனாசனைக்கெல்லாம் தலைவராகின்றேன். எமது கோட்டையிலே நம்ம ஜாக்கிரை காவல் புரியக்கூடிய காவலுக்காக இறங்க உலகத்திலே புகழாரம்பிக்கதாக வாழ வேண்டும். புகழோடு வாழ வேண்டும். புகழோடு வாழ்ந்தவர் ஐயா பெரியவர். பிறந்தார் வளர்ந்தார் வாழ்ந்தார் இறந்தார் என்று தெரியவில்லை. அவர் சென்ற இடம் சிறப்படைய வேண்டும். சாலோப சாமீப சாரூப சாருட்சம் சொல்லக்கூடிய 4ஆம் பதவியை ஓட்டத்தை அடைவதற்காகத்தான் இப்படிப்பட்ட விழா கோலமாக வந்திருக்கிறது. அதனால இந்த கிட்கந்தாபுரியிலே வீரவாலி நான் எப்படி வந்து தெரியுமா, ஒரு காலத்திலே தேவனுக்கும் அரக்கனுக்கும் கடும் போட்டி. அந்த போட்டியின் காரணமாக மத்திரகிரி மத்தாகவும் வாசகிரி சொல்லக்கூடிய பாம்பை கைதாக பாவித்து தேவர்கள் ஒரு புறமும் அரக்கர்கள் ஒரு புறம் மாறி மாறி அமிர்தம் அடைந்தார்கள். அந்த இடத்திலே வேடிக்கை பார்க்க சென்றேன். ஆமா, அப்பொழுது அந்த தேவர்கள் பலம் குறைந்து கொண்டே இருக்கிறது. பலம் கம்மி, அரக்கர் பலம் அதிகரித்து விட்டது. அந்த நேரத்திலே பொன்னுலக வேந்தன் தேவக்கல்லான் தலைவர் வாலி என்று குரல் கொடுத்தார். எனக்கு கோபம் பிறந்து விட்டது. ஓடி சென்றேன், வாளை பிடித்தேன். அமிர்தம் கிடைக்கும். அந்த அமிர்தத்திலே திருப்பார் கடலிலே காமதேவி எட்டு ஐஸ்வர்யங்கள் தோன்றியது. 8 ஐஸ்வர்யங்கள். அது மட்டுமல்ல, 5 பெண்மணிகள் தோன்றினார்கள். 5 பெண்மணிகள். அந்த 5 பெண்மணிகள் தோன்றினார்களே, இந்த 5 பெண்மணிகளையும் தேவனுக்கெல்லாம் தலைவன் தேவனிடத்திலே 8 ஐஸ்வர்யத்தை ஒப்படைத்து விட்டார்கள். ஆனா 5 பெண்கள் திவ்ய பொருளாக தோன்றினார்களே, அவர் யார் தெரியுமா? முதல்ல தோன்றியவர் லட்சுமி, இரண்டாவது தோன்றியவள் இந்திராணி, மூன்றாவது தோன்றியவள் தாரை, நான்காவது தோன்றியவள் பிருந்தை, ஐந்தாவதாக தோன்றியது அகலிகை. இப்போ தேவர்கள் ஒரு புறமும் அரக்கர் ஒரு புறமும் மாறி மாறி அமர்ந்து விட்டார்கள் தனித்தனியாக. இது பொதுவாக பங்கிடணும். திருப்பார் கடலை கடைவதற்கு உதவியா இருந்தாரே ஸ்ரீமன் நாராயணன், அவருடைய அனுகிரகத்தால் இந்த 5 பெண்மணிகள் தோன்றினார்கள். ஆகையால இந்த 5 பெண்மணிகளே ஒரு பெண்ணை அவருக்கு மனமுடித்து கொடுக்கும். யாரு? லட்சுமியை ஸ்ரீமன் நாராயணனுக்கு மனமுடித்து. இரண்டாவதாக தேவக்கல்லான் தலைவன் தேவேந்திரனுக்கு ஒரு பெண்ணை மனமுடித்து கொடுத்தார்கள். அவள்தான் இந்திராணி. அந்த தேவர்களுக்கும் அரக்கர்களுக்கும் உதவியாக பார்த்தாயா, எனக்கு தாரை என்று சொல்லக்கூடிய பெண்ணை மனமுடித்து கொடுத்தார்கள். நான்காவதாக அரக்கங்க சும்மா விடுவாங்களா? விட மாட்டாங்களே. கோபம் பிறந்து விட்டது. ஆமா, வந்த பெண்களை நீங்களே பகிர்ந்து கொண்டீங்களே, எங்களுக்கு எங்கே உரிமை எங்கே என்று கேட்டார்கள். அந்த நேரத்தில் பிருந்தை என்று சொல்லக்கூடிய பெண்ணை ஜலேந்திரனுக்கு மனமுடித்து கொடுத்தாங்க. கடைசியாக இருப்பது அகலிகை. யாருக்கு கொடுக்கலான்னு முடிவு செய்யும் போது தேவேந்திரனுக்கு மீண்டும் ஒரு ஆசை. என்னவென்று, அந்த அகலிகை நாமே 2வது திருமணம் செய்யணும்னு மனம் முடிக்க வேண்டும். ஏற்பார்களா? ஏற்க முடியாது. மகன்களுக்கு யாருக்காக சிறந்தவருக்கு கொடுக்கலாம் என்று நினைச்சு அங்கு ஒரு போட்டி ஏற்படுத்தினார்கள். என்னவென்று, 2 முகம் கொண்ட பசுவை யார் ஒருவரை கண்டு வருகிறாளோ அவளுக்கு இந்த பெண்ணை மனம் முடித்து கொடுக்கிறேன். இருமுகம். ஒரு முகம் தான். 2 முகம் இல்லையா? நீ பார்த்தது இல்லையா? 2 முகம் உண்டவா? இல்லங்க, பார்த்ததே இல்லை. அதனால தேவேந்திரன் செய்தான், 2 முகம் கொண்ட பொருளை நாம எங்க தேடி செல்வது என்று அவன் வந்த வேலையே பார்த்து போயிட்டான். மகரிஷிகளே தலை சிறந்தவர் கௌதம மகரிஷி. கௌதமன் அவர் இருக்கக்கூடிய ஆசிரமத்தை நோக்கி நம்மளால தேடி கண்டுபிடிக்க முடியாது, இது நமக்கு தேவையில்லை, இந்த பெண்ணும் தேவையில்லை என்று அவரும் போயிட்டார். அந்த நேரத்தில் நாரதன் குறுக்கிட்டார். ஆமா, என்ன சுவாமி மௌனமா வந்து விட்டீங்க, நான் எங்க பார்த்து தேடுறது? ஆகையால அந்த பெண் எனக்கு வேண்டாம், நான் ஆசிரமத்துக்கு போறேன்னு வந்துட்டார். அப்படியே பேசிக்கொண்டே வருகின்ற வேலை அந்த கௌதமுடைய ஆசிரமத்திலே பேரை என்று சொல்லக்கூடிய பின்புறத்திலே கோ என்றால் பசு. அந்த பசுவானது நிறைவான கர்ப்பமா இருக்கிறது. என்ன பசு கத்துது அப்படின்னு நாரதர் கேட்டார். கேட்ட உடனே அது கர்ப்பமா இருந்தது, போய் பார்க்கலாம் வாங்க. அப்படி போய் பார்க்கும்போது கன்று ஈன்று கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலே பின்புறமாக இருப்பது யோனி. யோனியின் வழியாக எப்படி குழந்தை பிறக்கும்? முதல்ல சிறந்தான் பிறக்கும். அங்க ஒரு தலையை பார்த்தாச்சு. முன்னே இருப்பது ஒரு தரம்,
தலை ஆக இருமுகம் கொண்ட பசுவை நான் பார்த்து விட்டேன், சாட்சி நான் சொல்லுகிறேன் என்று இருமுகம் தேவரை அழைத்து வந்து அந்த அகரி என்று சொல்லக்கூடிய பெண்ணை மணமுடித்து கொடுத்தார்கள். அவளுக்கெல்லாம் சகாயன் அந்தவன் யார் தெரியுமா? இந்த வாலி. காலி சாலி நானே என் இனத்தவர் 72 வெள்ளர மாநகர சேனாசேனெல்லாம் உறுதுணையாக காவலாக இருக்கின்றேன். காவலாக இருந்தது பெருமை இல்லை. ஒரு குகையிலே 2 சிங்கங்கள் இருப்பதே தெரியுமா? நானும் என் தம்பி சுக்கிரமனும் இந்த கிக்கந்தாபுரியிலே இறைவனாகவே வாழ்ந்து வருகின்றோம். வானர கூட்டங்களை பார்த்த உடனே கை கட்டி வைப்புத்தி முழுத்தை சாதிக்கிறது. அப்படி இருக்க இந்த வாலிக்கு பெருமை. வாலி சாலினானே இருந்தாலும் நீண்ட நாட்களாக என் மனதிலே ஒரு பெரிய ஒரு ஆசை. என் மனதில் அந்த ஆசையே உன்னிடத்தில் சொன்னால் தகுந்த மார்க்கம் கிடைக்காது. ஆகையால் என் மனைவி தாரையை சந்திக்க வேண்டும். தகுந்த ஏற்பாடாக